ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பூரி பண்ணலாம். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை பாருங்கள், பூரி இப்படி அழகாக ரவுண்ட் ரவுண்டாக தேய்ச்சி வச்சுக்கணும். அடுத்தது எண்ணெய் வச்சாச்சு. பூரியை எடுத்து வைக்கிறதுக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு பாத்திரம். வாங்க பூரி பண்ணலாம். இப்போ பாருங்கள், பூரி சுடுறோம். பூரி நல்லா உப்பி வருது பாருங்க. பூரி தேய்ச்சிட்டு எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ பாருங்க, ஒரு பூரி விடாமல் எல்லா பூரியும் நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் பூரி சுட்டு எடுத்துக்கிட்டு அப்போ எல்லோரும் போய் சாப்பிட போகும்போது காமிக்கிறேன். பூரி ரெடி, வாங்க சாப்பிட்லாம். கொண்டக்கடலை போட்டு குருமா, கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் பூரி. அப்புறம் வேணுங்கிறவங்க தேங்காய் சட்னி எடுத்துக்கலான்னு கொஞ்சமாக தேங்காய் சட்னி. வாங்க சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் பூரி பிடிக்கும்னு சொல்லுங்கள்.